ஜீசஸ். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு ஆராதனை நேரத்தில் நாம் பார்த்தோம். worship இல்லைங்களா? தேவனை ஆராதிக்கும் போதுதான் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், மனிதனுடைய ஜீவியத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். அவரை நீங்கள் ஆராதிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கே அறியாமல் நாம் அவரிடத்தில் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்முடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல், பாவங்கள், அக்கிரமங்கள் எதெல்லாம் நம்முடைய ஞாபகத்துக்கு வருதோ அவைகள் எல்லாம் என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறோம். யாருக்குமே தெரியாது. அவரை ஆராதிக்கும் அதை செய்யும் போது தேவன் என்ன செய்கிறார்? அவைகள் எல்லாம் கேட்டு அவர் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட எந்த இடத்தில் எங்க அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதோ அவர் இறங்கி வந்து உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று ஒரு வசனம் சொல்லுது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை என்ன செய்வார்? தாழ்த்தி. நம்ம அப்படி அறிக்கை செய்யும் போது, தாழ்த்தும் போது, தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுது, அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவரா, தேசத்துக்கு சேமத்தை உண்டாக்குவார். தேசமே நீயும் நானும் அவருக்கு தேசமா இருக்கிறோம். ஆமென். நம்மளை பார்த்து சொல்றார், தேசமே நீ பயப்படாதே, சிறு மந்தையே நீ பயப்படாதே, பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். மனிதன் செய்ய முடியாது. தேவாதி தேவன், வானங்களையும் பூமியும் நிறைந்திருக்கிறவர், அவர் நமக்கு சகலமும் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஆனா தேவச்சனம் இந்த காலவெளியில அவரை ஆராதிக்கும் வந்த உங்கள் அனைவருக்கும் அவருடைய பெரிதான உயர்ந்த நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். மத்தியிலே அருமையான 2 பேரை நான் பார்க்கிறேன். சிஸ்டர் விஜயகுமார். ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வரவேற்கிறோம். ஆமென். போதகர் ஐயாவுடைய சபையில் நீங்க வருகிறது ஆசீர்வாதம். ஆமென். தேவனை தேடி வந்திருக்கிறோம். ஆமென். வசனம் சொல்லுது, என்னை தேடுவீர்களானால் பாருங்களேன், என்னை யாருன்னா பார்த்து சொல்லிட்டு என்னை தேடுவீர்கள் சொன்னா ஓடி போயிடுவார். தேர்வு சொல்றான் ஓடி போயிடலாம். ஆனா ஏசப்பா சொல்றா, நீங்க என்னை தேடுவீர்கள், என்னை கண்டடைவீர்கள். சமூகத்தில் வந்திருக்கீங்க, தேவன் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்த்துக் கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். மரத்தில் எவனை தூக்கி, அதாவது கொலை செய்கிறார்களோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எண்ணப்படுவான். அது ரோம அரசாங்கத்திலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. யூத தேசத்திலே அது செய்து வந்தார்கள் இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றார், நாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தோம். சாபம் என்ற அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்ததினால் நம்முடைய சாபத்தை ஒருவர் சுமந்து கொள்ளும்படி இறங்கி வந்தார். இது சொல்லுகிறேன், சாபமாய் இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய், தேங்க்யூ ஜீசஸ், ஆசீர்வாதமாய் மாற்றும்படி ஒருவர் நம்முடைய சாபங்களை சுமக்கும்படி இறங்கி வந்தார். எங்கிருந்து இறங்கி வந்தார்? விண்ணிலிருந்து இறங்கி வந்தார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். வசனம் சொல்லுது, பரலோகத்தை அவர் வெறுமையாக்கி இறங்கி வந்தார். என்னுடைய அக்கிரமங்களும் என்னுடைய பாவங்களும் சுமக்கும்படி, என்னுடைய நோய்களை சுமக்கும்படி, என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமாதானத்தின் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு உண்டாகிற சமாதான ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் மேல். ஆகினால் அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்க முடியும். வசனம் சொல்லுது, சாபத்துக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். இந்த சாபத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படி தேவன் என்ன செய்தார்? இந்த பூமியிலே மாம்சத்தில்
அடிபட்டு அந்த மாம்சத்தின் மேல் இந்த சாபத்தை சுமந்தார். மாமிசம் சாபத்தை சுமந்தது. மாமிசம் சுமந்தது. நல்லா கவனிக்கணும். அதனால சிலுவையிலே போகும்போது வசனம் சொல்லுது, கொலோசியர் 2வது அதிகாரத்துல, அவர் எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் எல்லா துரைத்தனத்தையும் சகலத்தையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். அவைகள் மேல் வெற்றி சிறந்தார். எவைகள் மேல்? துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எல்லாவற்றும் காரியங்களிலும் அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே ஆணி அடித்து பிசாசின் மேல் மாம்சத்தில் ஜெயம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆமென். மீண்டும் நான் சொல்லுகிறேன், மாமிசம் ஜெயம் கொண்டது. நல்லா புரியுதா? இயேசு சாமி மாம்சத்தில் இருந்தார், தேவன் மாம்சத்தில் இருந்தார். உங்களுக்குள்ள ஒரு தேவன் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? அது தேவன் நம்மளை மாத்தின பிறகு ஆலயமான. ஆனா நம்ம என்னவா இருக்கிறோம்? மாமிசமா இருக்கிறோம், மனுஷரா இருக்கிறோம். இந்த மனுஷனுக்குள்ளே ஒரு தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். வசனம் சொல்லுது, நீங்கள் அப்போஸ்தலரும் சீசர்களுடைய அந்த தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் முழு நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு விசுவாசத்தை காத்துக் கொள்வீர்களானால் அந்த வீடு நீங்களாகவே இருப்பீர்கள். இந்த வீட்டை அவர் இசைவாய் இணைந்து கட்டி வருகிறார். எதுக்காக? தேவன் ஆவியாய் நமக்குள் வாசம் பண்ணும்படி. அப்ப சாபத்துக்குள்ளாக இருந்த நம்மை சாபத்திலிருந்து வெளியாக்கும்படி ஒரு மாமிசம் அவசியமாயிருந்தது. ஏன்? ஒரு மனுஷனால பாவம் வந்தது, அவனுடைய கீழ்ப்படியாமையினால். ஒரு மனுஷனால் அவருடைய கீழ்ப்படியாமையினால் அல்ல, கீழ்ப்படிதலினால் நமக்கு கிருபை வந்தது. கிருபையும் சத்தியமும் இயேசுவால் வந்தது, பிரமாணமும் மோசையால் வந்தது. அப்ப இந்த மனுஷனாய் காணப்பட்ட இயேசுவிடத்தில் கிருபை இருந்தது, சத்தியம் இருந்தது. இந்த சத்தியமும் இந்த கிருபையும் தான் இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறது. ஆமென். நீங்க சத்தியத்துக்குள் இருப்பீர்களானால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர்கள். ஆமென். அப்போ சாபமாய் இருந்த நமக்காக இயேசு சாபமானார். ஆதியாகத்திலே தேவன் ஆதாமை உண்டாக்கி சொன்னார், இந்த தோட்டத்தில் இருக்கிற சகலமும் நீ என்ன செய்? புசி. ஆனா இந்த மரத்தை மாத்த புசியாது. என்னைக்கு அதை புசிப்பாயோ உனக்கு என்ன வந்துடும்? நன்மை தீமை என்ற ஞானம் வரும், அறிவு வரும். எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேனோ எனக்கு உலக ஞானம் அமைதியாய் அடுங்கிவிடும். மீண்டும் சொல்றேன், எப்பெல்லாம் நம்ம மாம்ச கண்களோடு கூட இயேசுவை பார்ப்போமோ மாம்சத்தின் சகல காரியங்களும் அடங்கிவிடும். எப்பெல்லாம் இயேசுவை நம்முடைய சிந்தையிலே பார்ப்போமோ, ஆலோசிப்போமோ, யோசிப்போமோ, அப்ப எல்லாம் மனுஷனுடைய செயல்கள் இதை காணாமல் போய்விடும். நல்ல புரியுற மாதிரி நான் சொல்றேன். எப்பெல்லாம் நம்முடைய மாமிசம் இந்த இயேசுவை பார்த்து எனக்காக இவர் இறங்கி வந்தார் என்று பார்ப்போமோ மாம்ச செயல்கள் அமைதியாய் மறைந்து போகும். எப்ப நம்ம யோசிப்போமோ, வேதம் சொல்லுது ரோமர் 8வது அதிகாரத்துல கேள்வி உண்டாகும். என்ன உண்டாகும்? Thought will bring about doubt and question. Faith will bring about strength and hope. ஆமென். அப்ப இயேசு நமக்காக மாம்சத்தில் வந்தார், சாபத்தை சுமந்தார். பாவம் அறியாதவர் பாவமாய் என்ன செய்தார்? பாவத்தை சுமந்தார். இந்த மாமிசம் சுமந்தது. ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிதான வல்லமை இருந்தது இல்லையா? ஆமென். அவர்தான் இயேசு, அந்த தெய்வம் தான் இயேசு. அந்த தெய்வத்துக்கு மாம்சம் சுட்டப்பட்டு இருந்தது, மூடி இருந்தது. இன்னைக்கு நம்மை மாம்சம் மூடி இருக்கிறதை போல் தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார்.
இந்த மாம்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி தான் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். மாம்ச செயல்களை அவர் என்ன செய்கிறார்? அதமாக்கும்படி, நிறுத்தி போடும்படிக்கு அவர் நமக்கு காரியம் செய்கிறார். ஆதாமை பார்த்து சொன்னார், இந்த மரத்தை எல்லாம் நீ புசிக்கலாம், இதை மாத்திரம் புசிக்காது. ஏன்? புசிக்கிறதுனால உனக்கு என்ன உண்டாயிடும்? ஞானம் வந்துடும். என்ன ஞானம்? நன்மை தீமை என்ற அறிவு உனக்கு வந்துடும். ஆனா அறிவு வந்த உடனே நீ நிர்வாணியா மாறி போவ. அது சொல்லவே நான் சொல்லி இருந்தா வருஷமே தப்பி இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா சொல்லல. ஏன்னாக்கா அவங்க எல்லாம் மகிமை மூடி இருக்கு. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆதாமையும் ஏவாளையும் மகிமை மூடி இருந்து அவங்க நிர்வாணமா இருந்தும் நிர்வாணம் தெரியவில்லை. மரியாள் போன வாரம் சொன்ன மரியாள் வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆனா அவங்க மேல மகிமை மூடி இருந்தது. வெளியே வந்தவர் ஆண்டவராய் இயேசுவாய் பூமியிலே மாம்சத்தில் நடந்தார். தேவன் பாருங்க, ஆவியாய் வந்தார். ஆனா அவருடைய மகிமை அவங்களை நிழலிட்டது. ஆபிரகாமை அப்படி ஏதேன் தோட்டத்துல அவங்களுடைய மகிமை நிழலிட்டது. பாவம் செய்த உடனே நிர்மாணமாய் மாறினார். உலகம் அவளை பார்க்க ஆரம்பிச்சது. ஆண்டவர் அவளை பார்த்து ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்று சொன்னா, உன் நிமித்தமாய் பூமி என்னவாகும்? சபிக்கப்படும். எப்ப ஆண்டவருக்கு விரோதமா நம்ம காரியம் செய்யணுமோ நமக்கு சாபம் நம்மள பக்கா தொடரும், விடவே விடாதுங்க. உன் நிமித்தமாய் என் நிமித்தமாய் என்ன செய்யும்? இந்த பூமி சபிக்கப்பட்டதா இருக்கும். நீ வாழ்நாள் எல்லாம் என்ன பண்ணுவ? உன்னுடைய கஷ்டப்பட்டு தான் நீ சாப்பிட முடியும். அந்த சாபத்தை ஆண்டவர் எடுக்கவே இல்லையா? கமா என் மனைவி பிரசவ வேதத்தில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும் போது இந்த வசனம் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரே, ஸ்ரீமார்கள் என்ன செய்வார்கள்? கர்ப்பவேதனை அடைந்துதான் பெறுவார்கள் சொன்னீரே. ஆண்டவர் இந்த சாபத்தை ஆண்டவர் இப்போதே மனைவிக்கு எடுத்துறாங்க. நான் எவ்வளவு பாரு, what a jealousy fellow. Jealousy is not the right word. What is the right word? What would be the right word? Suyam. A selfish-minded fellow. Only a wife இப்போதுக்கு மாத்திரம் அந்த சாபத்தை நீக்கி கொடுக்குறாரு. But that doesn't happen. God has said it for humanity. எல்லாருக்குமே அது உண்டு கண்டிப்பாக. ஆண்டவர் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கு, நீயும் உழைப்பு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவ, இந்த ஸ்ரீ வேதனைப்படுவோம். யார் சொல்லுது சாபம்? சிருஷ்டிகரே கர்த்தர். சிருஷ்டிகரே சிருஷ்டியை பார்த்து சொன்னார். வேற யாரும் சொல்லியிருந்தா அது வேற விடுங்க. சிருஷ்டிகரே சொன்னார். வருஷமே யோசிச்சு பாருங்களேன். எங்க அம்மா என் மணியை பார்த்து சொன்னாங்க. அவங்களுக்கு பாவம், எங்க மணி ஒண்ணுமே போடுறது இல்லை. எங்க அம்மா நிறைய கம்பெல்லாம் போட்டுக்குவாங்க. நம்ம சிஸ்டர் மாதிரி புதுசா கம்பல் போட்டு கைத்தரும். ஆனா கோல்டு போடுவாங்க. 158 கிராம் கோல்டு இருந்துச்சு அவங்க கைத்துல. அவங்களுக்கு என்ன, என் ஒய்ஃப் ரொம்ப சிம்பிளா இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு வயிற்று வச்சிருப்பான். ஏன்டா இவங்க போய் 4 மாசம் ஆனவொன்னு சமைச்சாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, நீ என்ன செய்வ? குட்டாவே இருப்பேன், மலடியாவே இருப்பேன்னு சொன்ன. ஆனா சாபத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். இம்மிடியட்டா ஆவியானவர் உணர்த்தினார், இந்த சாபத்தை எல்லாம் இயேசு நாமத்துல போ அப்படின்னு சொன்ன. அவ்வளவுதான், அது ஓடி போயிடுச்சு. அதே மாசம் கர்ப்பவதியா ஆண்டவர் மாத்தினார். அதே மாசம் வசனம் பாருங்க, அவர் எனக்கு சாபமா, என்னுடைய சாபங்களை அவர் சுமந்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தார், என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். அப்ப பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் இரக்கம் பெறுவோம். பாவம் செய்கிற எந்த மனிதனே என்ன செய்யறார்? சாபம். எந்த ஆத்மாவும் சாபம். பாவம் செய்கிறோம் சொன்னா அந்த ஆத்மா சாகவே விடுதலை பெறவே முடியாது. ஆண்டவர் சொல்றார், அதை அறிக்கை செய்து விட்டு விட்டால் இரக்கம் பெறுவோம். அதை மூடி மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். சாபம். வேதத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது, ஐசாக்கு என்ன சொல்ற தமிழ்ல? ஈசாக்கு 2 குழந்தைங்க இல்லைங்களா? ஈசாவும் ஏசாவும் யாக்கோபும் இருக்காங்க. அங்க ரெபெக்காள் ஓடி வருகிறா. ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை சொல்ல போகிறார். பாக்குறேன் எல்லாம் சொல்லிக்கல. யாக்கோபு என்ன செய்கிறான்? சின்ன பையன், அவ்வளவு நல்ல பையன் இல்லைங்களா? யார் எத்தன்? யார் அது எத்தன்னு சொன்னது?
நல்ல பையன், ஆனா அவன் எத்தன் சொல்றான், ஏமாற்றக்காரன், போய் சொல்லுகிறவன். இந்த சாபத்துக்கு அவன் தாய் சொல்றாங்க, இப்படி என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த அம்மா நீ வந்து என்ன இதை செய்ய வச்சா எங்க அப்பா என்ன கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா எனக்கு என்ன இல்லை முடியல, நான் ரொம்பவே சின்னச்சுறேன், ரொம்ப நைஸா இருக்கிறேன் நானு, அவர் கண்டுபிடிச்சா மேல சாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாயார் சொல்றா, அப்படியே அந்த சாபம் மேல் வரும் என்று சொன்னால் அந்த சாபத்தை நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிஜமாவே சாபத்துல மறைச்சு போறாங்க. பிள்ளை பிறக்கும் போது அவன் செத்து போயிடும். என்ன சொல்ல வர என்ன சொன்னால், சாபங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்போ இயேசுவண்டை நீ வருவாயோ, இயேசுவண்டை ஒப்பு கொடுப்பாயோ, சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. காரணம் என்ன? அந்த சாபத்தை சுமக்கிற இயேசு உன்னை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். இந்த சாபம் பாருங்க, அங்கிருந்து தொடுவாச்சு, அங்கிருந்து தொடுகிற உடனே இந்த அம்மா என்ன செய்தாங்க, சாபத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்டாங்க. யோசுவா ஒரு இடத்துல சபிக்கிறான். எங்க சபிக்கிறான்? எரிகோ பட்டணத்துல. அந்த இடத்துல வந்து அவன் என்ன செய்யறான், ஒரு சாபத்தை விடுகிறான். யாராவது இந்த பட்டணத்தை மீண்டும் கட்டுவாங்கன்னு சொன்னாக்கா, அவன் சும்மா இருந்தா பரவாயில்ல, பாருங்க குறிப்பா சொல்றான், மூத்த மகன் அதுக்கு அஸ்திவாரம் போடும்போது பலியாய் செலுத்துவான். மூத்த மகன் அந்த யார் அந்த பட்டணத்தை கட்ட போறாங்களோ, தேவன் பாருங்க ஒரு மனிதனுக்குள்ளாக தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், சும்மா இல்ல, தெளிவா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த பட்டணம் கட்டப்படும் ஒரு நாளைக்கு யாருக்கு தெரியும்? தேவாதி தேவனுக்கு தெரியும். யோசுவாவை கொண்டு அவர் வெளிப்படுத்துகிறார். எந்த நாளிலே இந்த பட்டணம் கட்ட போறாங்களோ அதுக்கு அஸ்திபாரம் போடும்போது மூத்த மகனுக்கு அது பலியாய் இருக்கும். அது வாசல், அது கேட்டுக்கு அவனுடைய சிறியவனை பலியாய் கொடுப்பார்கள். எவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம், ஒரு சமயம் 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் இருக்கலாம், 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம், 1 ராஜாக்கள்ல வசனம் சொல்லு 16ஆம் அதிகாரத்துல அந்த ராஜா என்ன செய்தான் சொன்னாக்கா, அவருடைய மூத்த மகனை அஸ்திபாரத்துக்கு பலியாய் கொடுத்தான், ஜீவ பலியாய் கொடுத்தான். அந்த எளியவனை எடுத்து வாசல் கட்டும் போது அது பலியாய் கொடுத்தான். சாபம் நீங்கி போகவே போகாது. சில டைம் சாபங்கள் நம்மளை பின்தொடர்வதை நான் பார்க்கிறேன். பயப்படாதீங்க, நான் உங்களை பயப்படுறதுக்காக இதை சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்னா, அறிவா உணர வேண்டும். வேதம் இது நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம் சாபத்துக்கு உட்படாமல் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சில வீடுகள்ல கணவன் மனைவிக்கு எப்போதுமே பலவீனம், எப்போதுமே வியாதி, எப்பொழுதுமே பிரச்சனை, எப்பொழுதுமே அவங்களுக்கு என்ன வறுமை. காரணம் இதுதான், யாரோ போட்ட சாபம் இல்லை, தாங்களே அவர்கள் மேல் சாபத்தை வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். உண்மையை சொல்றேன், யாரோ சாபம் போட்டா அவங்களுக்கு வாய்க்காது. காரணம் இல்லாமல் ஒருவன் சபிப்பானா காற்றிலே பறந்து போகும். நீதிமொழிகள் அப்படிதான் சொல்லுங்க. காரணம் இல்லாமல் ஒருவன் சபிப்பான் என்று சொன்னால் காற்றிலே பறந்து போகும். ஆனால் தங்களுக்கு தாங்களே சாபத்தை மேல வர பண்ணி கொள்வார்கள். உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு சில வீட்டுல மனைவிமார்கள் சிக்காவே இருப்பாங்க, ஒரு சில புருஷன்மார்கள் சிக்காவே இருப்பாங்க, ஏந்திரிக்கவே மாட்டாங்க. ஒரு சில வீட்டுல புருஷன்மார்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, சோம்பேறியாவே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சின்ன வயதிலேயே யாராவது அந்த பிள்ளைய பார்த்து சபிச்சு கொண்டே இருந்திருப்பாங்க. ஆமா, ரைட் வேர்ட், தேங்க்யூ அம்மா. இவன் வாழ்க்கையில உருப்பட மாட்டான், உருப்பட ஒன்றுக்குமே உதவாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லி சாபத்தை உயிராக்கிட்டான். என் உதாரணம் குடும்பத்தை சொல்றேன் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, எங்க அம்மாவுடைய அண்ணன், அவருடைய டாடி வந்து பிரிட்டிஷர்ஸ் காலத்துல பிரிட்டிஷர்ஸ் எட்டி ஒதிப்பாங்க. அப்ப எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாங்க? வெரி ஸ்ட்ராங் மேன். மாசுராமணின்னு சொன்னா கேஜப்ல அலறுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவர் சிக்கான உடனே அவன் பையன் அவன் தள்ளிட்டு இருக்கான். என்ன பண்ண? ஆமா, சிங்கம் போல இருந்த மனுஷனை ஒரு சின்ன பையன் தள்ளிட்டு இருக்காரு. கோபத்துல அவங்க அப்பா அழுந்தா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே சொல்ல, அழுந்தா. அவமானம் தானே. இவர் பிரிட்டிஷக்காரனே, பிரிட்டிஷ் அப்ப ஆளுங்க அந்த டைம் பிரிட்டிஷ் ஒதிப்பாரான், இவரு பயப்பட மாட்டான்.
அப்படிப்பட்ட சின்ன பையன் தள்ளிட்டான். அவர் அழுந்தா. நடந்த சம்பவம் இது. உண்மை சொல்றேன். சொந்த மாமா அவருடைய வாழ்நாள்ல அவரால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கவே. எங்க அப்பா அவர் எத்தனையோ ஃபேக்டரியில போட்டார். எங்க அப்பா ஒரு பெரிய இன்ஜினியர். எந்த ஃபேக்டரியிலும் ஒரு 3 நாள் வேலை செய்ய முடியாது அவரால். அவர் என்ன வேலை செய்தார் தெரியுமா? நீங்களாம் சொல்லிக்க மாட்டீங்க, நான் சொல்றேன் பாருங்க. குப்பை தொட்டி பெருக்கினார். வாழ்நாளா என்ன செய்தாரு? சாபம் உண்மை, வாழ்க்கை விட்டு போகவே போகாது. அதை நம்ம விட்டு விலகினால் மாத்திரம் இரக்கம் வரும். நான் வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்துச்சு, அப்போ கூட அவர் குப்பை தான் பெருக்குவார். சாபம் உண்மை. சாபமாய் நமக்காக வந்த இயேசுவிடத்தில் நாம் திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும், நன்மையாய் மாறும். படுக்கையா இருக்கிற மனைவி எழும்புவார்கள், படுக்கையா இருக்கக்கூடிய கணவன் எழும்புவார். வறுமையும் வெறுண்டு போகிற நிலைமையும் மாறி போகும். எப்போ? இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னார். சில சாபங்கள் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தொடரும். சில சாபங்கள் என்ன செய்யும்? வாழ்நாளெல்லாம் தொடரும். எப்படி? முற்பிதாக்கள் இல்ல அவங்க பிதாக்கள் இல்ல நம்ம டாடி இல்ல நம்ம தாத்தா அவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி இதை வச்சுக்கலாம். எங்கேயோ ஒரு மந்திரவாதி கிட்ட போய், எங்கேயோ பில்லி சூன்யம் செய்கிற இடத்துல போய், பில்லி சூன்யம் உண்மை, மந்திரமும் உண்மை, நிஜமா நடக்கும், பைபிள் இருக்கு. குறி சொல்லுகிறவங்க போய் குறி சொல்ல ஆவியை ஏதோ ஒரு வழியில உங்க வீட்டுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டா, யாரை கொண்டு வரீங்க உள்ள? யாரை கொண்டு வரீங்க உள்ள? சாபம் விடுங்க, பிசாசியே கொண்டு வரீங்க. இப்ப எந்த நோக்கத்தோட போனீங்க? என் கணவன் வந்து எப்பவுமே என்கிட்ட வந்து எரிச்சலா இருக்கட்டும், என்கிட்ட பார்க்கவே கூடாது, எனக்கு நன்மையே இருக்க வேண்டாம், இவனை விட்டு நான் என்ன செய்வேன்? தூரமா இருக்கணும் அப்படின்னு ஒரு பொருளை கொண்டு வந்து எங்கேயோ வச்சிருக்கேன். யார் வச்சிருந்து? ஒரு சமயம் எங்க தாத்தா வச்சிருப்பான், இல்ல ஒரு சமயம் எங்க அப்பா வச்சிருப்பான், இல்ல என் சொந்த குடும்பம் வச்சிருப்பான். இந்த சாபம் வீட்டுல தங்கி இருக்கும், போவே போகும். காரணம், இதை விரும்பி கொண்டு வந்தோம். willfully taking into your custody the spirits of evil, sorcery evils, every witchcraft and black magic will abide in your house because you're willfully doing it. என்ன செய்யறாத? நம்ம சொந்த இஷ்டமாய் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருந்த போல. சொல்லிட்டு ஒரு காரியத்தை கேஜிவிட்டா, எங்க மாமியார் வீட்டுல ஒரு அம்மாவும் கணவனும் வந்தாங்க. நான் உட்காந்துக்கிற அவ்வளவுதான். ஆனா எனக்குள்ள யாரு இருக்குது? ஆமா, ரொம்ப பெரியவர் இருக்காரு எனக்குள்ள. அது எனக்கு எப்பவே சந்தோஷம். ஏன்னா எனக்கு தெரியும் என்கிட்ட இருக்கிற மத்த காரியம் நிக்காது. அவங்க கேட்ட திறந்து அமீன் டபால் வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? நான் ஒண்ணும் பண்ணல. ஆனா எனக்குள்ள இருக்கிறவர்கிட்ட நெருங்கவே புரியல. ஆமே. சரி, அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ண போனோம். ஜெபம் பண்ண ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அந்த அடுப்புல இருக்கு பாரு கட்டு. கிளீனா அப்படியே சொல்ற, கிளீனாவே அந்த அடுப்புல இருக்கு, கட்டு வச்சிருக்காங்க. யூஸ் பண்ணாத ஒரு அடுப்பு இருக்கு, பழைய காலத்து அடுப்பு. நான் சொன்னேன், எது நான் மந்திரம் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா. எடுத்து போட்டுருங்க ஐயா, உங்க மனைவி சிக்கா இருக்காங்க, எடுத்து போட்டுருங்க, நல்லா. அவங்க எடுத்து போடவே இல்லை. அவங்க ஏதோ நன்மைக்காக ஒரு மந்திரத்தை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நன்மை நடக்கல. இனி வரைக்கும் அந்த அம்மா சேர்லயே குமுனி ஆயிட்டுக்கிறாங்க. என்ன ஆயிட்டுக்கிறாங்க? நடக்கலாம் முடியாது. ஏன்? இந்த பொருள் வீட்டுக்குள்ளே இருக்கு. சாபம் நம்ம விரும்பி வீட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நம்மளை விட்டு அது நீங்கியே போகும். இந்த சாபத்தை முடிக்க வேண்டும் என்று சொன்னார், சாபத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொன்னார். சாபத்தின் வாழ்க்கை நீங்களே யோசித்து பார்க்கலாம். உங்க வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம். யோசித்து பாருங்க, அப்பப்போ வீட்டுல பிரச்சனை வருதுன்னு சொன்னா ஏதோ சத்துருவின் கிரியை இருக்கு. எப்பவுமே வறுமை இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு சத்துருவின் கிரியை இருக்கு. அடிக்கடி வியாதி படுகிறோம் சொன்னா பிரச்சனை அங்க இருக்காங்க. இந்த அநேக முறை நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு சில வீட்டுல கர்ப்பம் உண்டாகும், பிள்ளை செத்து போகும். என்ன அது? சாபம் தான். ஏதோ ஒரு சாபத்தை இந்த வீட்டுக்குள்ள அடிக்க வச்சிருக்காங்க. இல்ல யாரோ ஒரு நபர் அந்த பிள்ளைக்கு என்ன சபிச்சிருக்காங்க.
இயேசுவை அறிந்த பின்பு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை நீ கண்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அதிலிருந்து விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கணும். ஆமென். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ யோசிக்கணும், என் பிள்ளை என்ன செய்யுது, கர்ப்பவதி ஆகிறா, கர்ப்பம் தரிக்கும் போது கர்ப்பவதி ஆகிறா, கர்ப்பம் போயிடுது, கர்ப்பம் போது ஒரு வாட்டி ஆச்சு, 2 வாட்டி 4 வாட்டி அச்சாரு. என்ன இது? ஏதோ ஒரு சாபம் அவங்க தொடர்ந்து பிடிக்குது. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வாங்க, சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குவார். ஆமென். யாரோ செய்தாங்க, ஏதோ காரியத்துல செய்தாங்க, இல்ல கோபத்துல பேசிட்டு இருப்பாங்க, நீ அவரை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், கசப்போட பேசி இருக்கலாம், அந்த காரியத்துல அவங்க சபிச்சிருப்பான். ஆமென். ஒரு சில டைம்ல அப்பா அம்மா என்ன செய்வாங்க, கோபத்துல பிள்ளைய அறியாம கூட சபிச்சிருவாங்க. ஒரு சில டைம்ல என்ன செய்வாங்க, சபிச்சிருவாங்க. அந்த சாபத்தை சொன்ன உடனே தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்ய வேண்டாம், நீங்க அறியாம சொல்ற அந்த காரியத்தை இனிமேல் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொல்லணும். ஆண்டவரே மன்னிச்சு, ஆண்டவரே அது என் பிள்ளை மேல இருந்து நான் என்ன செய்கிறேன், அகற்றுகிறேன். எஸ், ரைட் வேர்ட். யாராவது உங்களை பார்த்து நீ இப்படித்தான் இருப்ப, இந்த வியாதி உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு நாமத்துல இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்கிறேன், அகற்றுகிறேன். ஒன்று கொடுக்க யாருமே உங்க மேல தவறாக பேச விடாதீங்க, தீய வார்த்தைகளை பேச விடாதீங்க. அவங்க சண்டை போட வேண்டாம், அவங்க சொல்லிட்டு போட்டோம், இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னை மூடிக்கொள்ளுகிறேன், ஆண்டவரே என்னை பாதுகாத்துக் கொள்ளும், இந்த வார்த்தைகள் என் இடத்துல நெருங்காதபடி அதை நிறுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் செய்வார். ஆமென். சாபம் நம்ம என்ன செய்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கு. சில டைம்ல நம்மளை வறுமைக்குள்ளாக மாத்துகிறதா இருக்கு, சில டைம்ல தரித்திரத்துக்குள்ளாக மாத்துகிறதா இருக்கு. என்னதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் போதாத ஒரு நிலைமை. ஏன் நல்லா கை நிறைய சம்பாதிப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திருக்கலாம், ஆனா அது வீட்டுக்கு சரியா போகாது. ஏன்? ஏதோ நாங்க குடிக்கொண்டு இருக்கிறது. சாபத்தை கண்டுபிடிக்க வேண்டும். காரணம் என்ன? நானா, என் வீட்டாரா, என்னுடைய செயலா, அவருடைய செயலா கண்டுபிடித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் இரக்கம் பெறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அடிக்கடிக்க கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க நினைச்சீங்களே, ஏதோ ஒரு காரியம் இருக்கு. அவங்களுடைய வாய் தான் காரியம், வாய் தான் காரியம். அந்த வாயில பிசாசை அதிகமாய் உயர்த்துகிறதுனா, பிசாசுக்கு அதிகமான கனத்தை கொடுக்கிறதுனா அவன் வீட்டுக்குள்ள வந்துருவான். வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்வான், நம்மள கலக்கத்தை உண்டாக்குவான். கலக்கத்தை. அப்ப இந்த வாய் நம்ம பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நம்ம தப்பு தப்பா பேசினா தப்பு தப்பா அவன் செய்ய ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, இது என்ன செய்யக்கூடாது, நீங்க ஆமென் எடுத்து போடாதீர்கள். ஆண்டவர் சொல்றார், இது நான் வாசம் செய்கிற மாளிகை, இந்த மாளிகையை நீங்க என்ன செய்யாதீங்க, கெடுத்து போடாதீர்கள். இது பரிசுத்தமாய் இருக்கட்டும். நான் இதுல உலாவ விரும்புகிறேன், இதுக்குள்ள நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். அதனால என்ன செய்யுது, அசுசிப்படுத்தாதீர்கள். நீங்கள் என்ன செய்ய, ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து மாளிகைன்னு சொல்றாரு. எவ்வளவு ஜம்பமா இருக்கு நமக்கு இல்லையா? மாளிகைன்னா என்னையா? ராஜா அமருகிற இடம். இந்த ராஜா அமர இடம் பார்க்க நம்ம இடம் கொடுக்கணும், வேற எதுவுமே அமர விடக்கூடாது. அப்படி கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும், ரொம்பவே கஷ்டத்துல. அதுமே அந்த கால வெளியில தேவ சொன்னமே, நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் இருப்பேன் என்று சொன்னார், என்னை இதுல இருந்து விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, எனக்கு வெற்றியை தாரும், ஜெயத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கெஞ்சுவோம். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், நமக்கு நன்மை செய்வார். ஒரு காரியத்தை யாக்கோபு அதிகாரத்துல 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தானே, நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது 15வது வசனம் 16வது 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. James chapter 3 verses 14, 15 and 16. உங்கள் இருதயம் எடுத்துட்டீங்களா? யாதொரு கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் என்ன செய்யாதீர்கள், வைத்திராதீர்கள். ஆண்டவர் சொல்றார், உங்க இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும்
வைத்திராதிருங்கள். ஏன்? அது பொறாமையை உண்டாக்கும். வைராக்கியமும் விரோதமும் பொறாமையை உண்டாக்கும். அதுக்கு உதாரணம், சின்ன உதாரணம் சொல்றேன், நினைச்சு பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு சிஸ்டர் 2 பேர் வந்திருக்காங்கல்ல, நான் அவங்க பார்த்தது இல்லை. ஒரு சமயம் நான் அவங்க வீட்டு பக்கத்துல இருந்தேன்னு நினைச்சிங்களேன், அப்படி யோசிக்கலாம் இல்லைங்களாமா? பயப்படாதீங்க, நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், எப்போதுமே கைவிடவே மாட்டார். அப்போ இந்த 2 சிஸ்டர் வீட்டுல போறான் பாருங்க. கசப்பான வைராக்கியமும் விரோதமும் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அது பொறாமையை உண்டாகும். அப்ப நான் இவங்களை பாக்குறேன், இவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க, நானும் ஆண்டோடைய பிள்ளை. இவங்க மாத்திரம் செழிப்பா இருக்காங்க, நல்லா கார் இருக்கு, நல்ல வீடு இருக்கு. நான் மாத்திரம் பிச்சைக்கார மாதிரியே இருக்கணும், வீடு இல்லை, கார் இல்லை, போயிட்டு எனக்கு என்ன வருது இப்போ? கசப்பு, முதல் கசப்பு. என்னடா இவங்க எல்லாம் கிறிஸ்துவ, இவங்க மாத்திரம், இவங்க என்ன பண்றாங்க, எல்லாமே வச்சிருக்காங்க, எனக்கு மாத்திரம் ஒண்ணுமே இல்லை. என்ன ஆகுது? எனக்குள்ள கசப்பான வைராக்கியம். அதுக்கப்புறம் விரோதம் உண்டாகும். எப்போ பாதி உங்ககிட்ட சண்டை போடலான்னு ஒரு எண்ணம், பகை உண்டாகும். போறாம வந்த உடனே என்ன செய்யணும்? அதான் வசனம் சொல்லுது, அவன் என்ன வருத்துக்கிறான்? திருடன் எதுக்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். எதை திருடுறான்? உங்க சமாதானத்தை தேடிக்கிறான். எதை கொள்றான்? அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒன்னொன்னா இருக்க கூடாது, எப்படியாது அந்த குழந்தை மாத்திக்குவோம். கடைசியா என்ன செய்வாங்க? அப்படி ஆத்மாவே அழிச்சு கொடுப்பான். சும்மா இல்லை, அவன் லேசா, அவன் தந்திரமாகவே. அதான் வசனம் சொல்லுது, அவனுடைய தந்திரமான யோசனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வருகத்தையும் தரித்துக் கொண்டு அவன் தந்திரமாதான் காரியம் செய்யறான். யாரா வந்து சொல்லியிருப்பாங்க. இல்ல ஒரு காரியம் சொல்றேன். எங்க ஒரு இடத்துல நான் போய் கொத்தனூர்ல ஜோம் பண்ணுவோம். ஒரு முஸ்லீம் அம்மா சடனா ஓடி வந்தாங்க. நாங்க ஜோம் பண்ணும்போது அந்த அம்மா ஓடி வந்தாங்க. முட்டிக்கால் போட்டு ஜோம் பண்ணுறேன், ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறேன். என்னன்னு சொன்னாக்கா, வானத்துல இருந்து அப்படியே ஒரு ஜனடை மாதிரி, அந்த ஜனடைக்குள்ள ஒரு பையன் குழந்தை அப்படி துள்ளுறான். குழந்தை நியூ பார்ன் பேபி குழந்தை. அந்த அம்மா பார்த்து சொன்ன, அந்த முஸ்லீம் அம்மா, ஏசப்பா உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாருமா, சந்தோஷமா இருங்க அப்படின்னு. ஆண்டவர் சும்மா இருந்தாங்க, நிறுத்திட்டாரு. ஆண்டவர் கார்த்தியை சொன்னார், எப்ப இந்து கோயிலுக்குள்ள அவங்க கால் வைப்பாங்களோ அங்கேயே அவகாசம் ஆயிடும். அப்படியே கிளீனா டெலிவிஷன் மாதிரி ஆண்டு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க ஆச்சரியம் ஆயிட்டாங்க. அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க எப்ப இந்து கோயிலுள்ள கால் வைப்பீங்களோ அந்த கால் அந்த படி வச்ச உடனே உங்களுக்கு அபாஷன் ஆயிடும் அங்கேயே அப்படின்னு. அப்படியே கரெக்டா ஆக்ஷனோட சொல்லி அதே மாதிரி அந்த அம்மா கொண்டு ஆண்டர் கொடுத்தாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் அந்த சபை நான் போய் கூறுவோம். அந்த இடத்துல அந்த ஐயா சொல்றாரு, போன வாரம் அந்த அம்மாவுக்கு அபாஷன் ஆச்சு. அவங்க தேவனுக்கு கீழ் படியில. அதனால ஜோம் பண்ணுறோம். அந்த அம்மா ஓடி வந்தாங்க, அழுகுறாங்க, ஐயோ எனக்கு ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன்னா, நான் ஜோம் பண்ண முடியாது, அன்னைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல நான் ஜோம் பண்ண எனக்கு தான் அடி அடிக்கணுமா? நீங்க முஸ்லீமா இருந்தீங்க, எதுக்காக இந்து கோயில்ல போனீங்க? அவசியமா? இயேசுவை அறிந்தவன் எதுங்குமே போக கூடாது. இயேசுவை அறிந்தவன் எங்கேயுமே போக கூடாது. போனா அபாஷன். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே தரமட்டமாய் சாய்ந்து விடும். பயம் இருக்கணும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை. இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை சின்ன பண்ணமா பிசாசு ஆடிடுவான். அதுக்கப்புறம் நீ ஆண்டவர் குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வருஷமே நமக்கு கசப்பான வைராக்கியம் இருக்குமானா, விரோதம் இருக்குமானா தயவு செய்து விட்டு விடுங்க. காரணம், அவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்ட செயல்கள் அல்ல. வாசிக்கலாம் 15வது வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட ஞானம் பரத்தில் இருந்து வருகிறதா இல்லை, லௌகீக சம்பந்தமான ஜன்ம சுபாவத்தினால் பேயின் அடுத்ததுக்கு தக்கதாய். யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட சுபாவம் எப்படி வருதா? ஜன்ம சுபாவம். இதெல்லாம் இருந்தே இருக்க நம்ம கிட்ட, வைராகியம், கசப்பு, விரோதம் இருந்தே இருக்கும். ஆனா எப்ப நீ ஆண்டவருக்குள் வருவாயோ, ஆண்டவர் எச்சரிக்கிறார், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிறதா இல்லை. இது எப்படிப்பட்டதா இருக்கு? லௌகீக சம்பந்தமான
ஜன்ம சுபாவமா இருக்கு, பேய்த்தனத்துக்கு அடுத்ததாய் இருக்கு, பிசாசுக்கு உரிய குணங்கள் இவைகள். நம்மை நாமே நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாமே சீர்படுத்திக்க. எப்ப நமக்குள்ள வாழ்க்கையில thank you Jesus நம்ம தவறு செய்றோம் என்று நமக்கு உணர்த்துகிறாரோ அதை விட்டு விலக வேண்டும். இல்லை என்று சொன்னால் கொடிதான காரியம் உங்கள் வாழ்க்கை பிடித்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாது. ஐயா அந்த அம்மா சொன்னார், ஆண்டவர் காமிச்சார் தரிசனம், கண் மூடிஞ்சுன்னா அப்படியே தரிசனம், குழந்தை, பையன் குழந்தை. நிச்சயமா அந்த அம்மா பையன் குழந்தை. ஏன் ஆண்டவர் சொன்னார்? இந்து கோயில்ல கால் வச்ச உடனே இயேசுக்கு எல்லாமே தெரியும். இயேசுக்கு எல்லாமே பாருங்க, 3வது மாசம் டைம் அவங்களுக்கு என்ன ஆச்சு? அபார்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் குழந்தையே இல்லை, இது வரைக்கும் குழந்தை இல்லை. தேவனுக்கு விரோதமாய் நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் கையில விழுகிறது பயங்கரமான. ஆமென். ரைட் வேர்ட். ஆமென். To fall into the hands of the living God is what? Terrible. Amen. It is terrible. ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தில் விழுகிறது, அது பயங்கரமான காரியம். உன்னை நீ சீர்படுத்திக் கொள்ளாமல் போனால் தேவன் உன்னை சந்திக்க வந்து விடுவார். ஆமென். வசனம் 16வது வசனம் சொல்லுது, விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. எங்க வைராக்கியம் இருக்கிறதோ, எங்க விரோதம் இருக்கிறதோ, அங்க என்ன இருக்கு? கலகமும் சகல துர்செய்கைகளும். அது நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே அவைகளிலிருந்து என்னை மாத்தி விட ஆண்டவரே, எனக்கு குணத்தை தாரும், சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு சமயம் எங்க அப்பா அம்மா இந்த வைராக்கியத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஒரு சமயம் ஆண்டவரே இது என்னை தொடர்ந்து வராதபடிக்கு, என் ரத்தத்தில் கலந்திருக்காதபடிக்கு என்னை ஆண்டவரே நீ கழுவி பரிசுத்தப்படும். அநேக சாபங்கள் வர காரணம் என்னன்னு சொன்னால் நம்முடைய ரத்தத்தின் வழியாய் தான், நம்முடைய தகப்பனுடைய ரத்தத்தினால என்னை அது சேர்ந்து கொள்ளுகிறது, அது என்னை பின்தொடர்கிறது. ஆகினால நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், யாரெல்லாம் அதை கண்டுபிடிப்பார்களோ, யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்களோ, அந்த நிமிஷம் அதை உங்களை விட்டு போக விலகி போகும். ரைட் வேர்ட். உங்களை விட்டு விலகி போகும். நீங்க எவ்வளவு தான் ட்ரம் அடிச்சாலும் திரும்பி வராது. தெரியுங்களா? அல்லேலியா கூட்டத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே. நானும் அல்லேலியா கூட்டம் தான் அப்படிங்க, நாங்களும் சத்துவம் கொடுத்தேன். ஆனா நான் ட்ரம் அடிச்சா அல்லேலியா சொல்லுவேன். ட்ரம் அடிக்கடி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு இயேசு இருக்கிறார் எப்பவுமே. எங்கேயுமே சத்தமா பாடணும், எங்கேயுமே சத்தமா செய்யணும். காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிறவர் என் ஆராதனைக்கு தகுதி உள்ளவராக இருக்கிறார். அவரை நான் ஆராதிப்பேன். எப்படி ஆராதிப்பேன்? முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு சிந்தையோடு நான் அவரை ஆராதிப்பேன். அவர் ஆராதனைக்கு பாத்திரர். நான் அவர்கிட்ட வரும்போது அவர் என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் என் செயல்களை நான் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். என் சாபம் என்னை விட்டு நீங்கி போனது. எனக்காக சாபமாய் ஒருத்தர் மாறினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அதுல ஒரு சகோதரி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தருக்கு பாவம் நெருப்பு இதாச்சுன்னு சொல்லி அவங்க போய் அதுல தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. யோசிச்சு பாருங்களேன். சகோதரி உட்கார்ந்து இருக்காங்க. யாருக்கு வீட்டுல சொந்தம் அந்த ரத்தத்துக்காக இந்த ரத்தம் ஓடி போய் தன் சரீரத்தை எரியும்படி ஒப்பு கொடுத்து காப்பாற்று. இயேசு தனக்காக அல்ல, நமக்காக சாபமாய் மாறினார். உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கி கொள்ளும்படி, உரிமை சொத்தாகும்படிக்கு அதை என்ன செய்தார்? தேவன் நமக்கு செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுவோம். நீங்க உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீங்க சொன்ன, எடுக்காதீங்க, வாசிக்க வேண்டாம். சுருக்கமா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அடுத்த வாரம் வச்சுக்கலாம். நீங்க ஞாபகம் இருக்கு. உபாகமம் 28வது அதிகாரத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா 1ல இருந்து 14வது வசனம்.
1 16 வசனத்தை ஆண்டவர் சொல், இவைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு செய்வீர்கள், ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும் அப்படின்றார். ஆனா 15 68 வசனம் வரைக்கும் சாபங்கள் நிறைந்ததாய் காணப்படுது. 15 68 ஆசீர்வாதம் 14 தான் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றார், இவைகளை நீங்கள் கேட்டு அதன்படி செய்வீர்களானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை என்ன செய்யும்? மேற்கொண்டு வரும். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், சாபத்தையும் வைத்திருக்கிறார். நாம் எதை தேடுவோமோ அது நமக்கு கிடைக்கும். ஆமென், ஆமென். நாங்க வரும்போது என் பிள்ளைங்க அருமையா ஒரு பாட்டு போட்டாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு பாட்டு, ஒரு பாட்டு, இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு. என் தாய் எப்பொழுதுமே என்னை ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கொண்டு போகிறாள், என்னை வாரம் கொண்டு போவாள். ஆனா நானும் வாரம் என்ன செய்தேன்? அதுக்கு விரோதமாய் தான் இருந்தேன். ஆனாலும் என் தாய் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டவளாக இருந்தாள். அவளுடைய ஜெபம் ஒரு நாள் என்னை அவளை போல மாற்றிவிடும். ஒரு பாடு, நல்ல பாடு. இந்த மாதிரி ரொம்ப அழுந்துட்டாங்க, நானும் உள்ளவே அழுந்துட்டேன். அப்ப அந்த தாயார் தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறவளாய் இருக்கிறார், இடைவிடாமல் ஜெபிக்கிறவளாய் இருக்கிறார். இடைவிடாமல் எப்படியாவது அந்த இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு வாழுகிறார். ஒரு நாள் அவன் பாடல சொல்றான், அன்றைக்கு என் தாயார் ஜெபித்ததை போல இன்றைக்கு நான் தேவனை பாடிக்கொண்டிருக்கிறேன். இது அவருடைய ஜெபம் தானே, நான் ரட்சிக்கப்பட்டேன். ரொம்ப அருமையா பாடலாம் அந்த தம்பி, ரொம்ப அருமையா பாடலாம். உள்ளத்தை கவர்ச்சிக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்க. தாயின் ஜெபம் பிள்ளையை பரலோகத்துக்கு சொந்தமாக்கி, தகப்பனுடைய செயல்கள் ஒரு பிள்ளையை கீழ்ப்படிதலுக்குள்ளாக மாற்றி, பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல் பெற்றோருக்கு பெருமையை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. மனைவியுடைய கிரியைகள் தலைக்கு புருஷனுக்கு சிங்காரமாய் மாறிவிடும். ஆனா கணவனுடைய அன்போ மனைவியை உயர்ந்தவளாய் எல்லாரும் மத்தியிலும் காண்பிச்சு, கணவனுடைய அன்போ மனைவியை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் மத்தியில கனம் பெற்றவளாய் வைக்கும். ஆமென். ஜெபம் நமக்கு அவசியம். உன் பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும், கணவனுக்காக ஜெபிக்கவும், மனைவிக்காக ஜெபிக்கவும், உனக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் ஜெயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் இருந்தார், நான் முடிச்சிடறேன் இன்னைக்கு. ஒரு ஊழியக்காரன் இருந்தார். இந்த ஊழியக்காரர் ஒரு நல்ல மனுஷன். அந்த சபையில ஒரு அப்பா அம்மா வருவாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு பையன் மாத்திரம் இருந்தா, அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, சிக்கா இருக்காங்க. அப்பா அம்மாவுடைய அந்த பையனுடைய அப்பா அம்மா பாஸ்டர் ஐயாக்கு போன் பண்ணி சொல்றான், பாஸ்டர் ஐயா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க பாஸ்டர் ஐயா, என் பையன் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கான், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. பாஸ்டர் ஐயா பார்த்தார், வருஷக்கணக்கா ஜெபம் பண்ண, அந்த பையன் ஈடுற மாதிரி இல்லை. காரணம் என்ன? தாயும் தகப்பனும் உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவன் தேவ பார்வையில உண்மை உள்ளவரே இல்லை, வேஷமாகவே வாழ்ந்தார். பாஸ்டர் அவர் பார்த்து சொல்லிட்டானா, பையனுக்கு நான் இன்னைக்கு ஜெபம் பண்றதுக்கு வருது இல்லை, உன் பிள்ளைக்கு நீயே ஜெபம் பண்ணிக்க. நல்ல பாஸ்டர், நானும் அப்படிதான் சொல்லிடுவேன். நான் ஏசப்பா என்னை பார்த்து திட்டுவான். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், 70 முறை என்ன செய் மணி அப்படின்னா. இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இந்த ஆகாசத்தை இருக்கிற சந்திரங்களை எல்லாம் பார், கீழே இருக்கிற கடலின் மணலை பார், இந்த 2 கணக்கு போட முடியும் என்று சொன்னால் நான் இஸ்ரவேலுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டேன். ஐயா, நம்முடைய தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் உள்ளவர். யோசிச்சு பாருங்க, அவருடைய மன்னிப்பின் குணம் நம்மளால விவரிக்கவே முடியாது. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் இருந்தால் அது ரத்தம் கரை போல் சுவேர் என்று வெண்மையுடையதா, அந்த வன்மையுடையதா இருந்தாலும் அது நான் பஞ்சை போல் பனியை போல் வெண்மையாய் மாற்றி உன் பாவங்களை எல்லாம் என் முதுகுக்கு பின்பாக எறிந்து விடுவேன். நான் அவைகளை மறுக்கவில்லை. தேவன் பாவத்தை மறுக்கிறது ஏன்னா திரும்பி ஞாபகம் வந்துடும். அதான் ஆண்டு சொன்னான், பாவங்களே என்ன கூட இல்லை. I don't even
remember your sins. What a good God we serve. Amen. ஆனால் தேவ சொன்னமே, இந்த ஊழியக்காரன் அப்படி சொன்ன உடனே தகப்பனுக்கு ஒரு மாற்றம். ஐயோ, என் பிள்ளைக்கு நான் தானே ஜெபிக்கணும் முதல்ல. நானே ஜெபிக்காம ஊரு சுத்திட்டு இருக்கிறேன், தேவையில்லாத பார்த்துட்டு இருக்கிறேன், ஊழியக்காரன் இப்படி சொல்லிட்டானே சொல்லி அவன் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணானா. தேவன் இறங்கினான். தேவன் இறங்கினான். இந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். குடும்பமாய் தேவனை ஆராதிக்க தொடங்கினார்கள். ஆமென். சகோதரனே சகோதரி, அம்மாமார்களே, நீங்க உங்க வீட்டில் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் சாபம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கி போகும். வறுமை இருக்கும் என்று சொன்னால் நீங்கி போகும். கொஞ்சத்திலேயே உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். நிச்சயமா நீங்க சாட்சியெல்லாம் கேட்டிருக்கீங்க. நிச்சயமா உங்களை கொஞ்சத்திலேயே சமாதானமா வைக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அப்பத்தியா சாப்பிட்டு இருக்க, மீனும் சாப்பிட்டு இருக்க. ஆனா இங்க நின்று கொண்டிருக்கிற இந்த அருமையான மனுஷன் என்ன சாப்பிட்டேன்? மாட்டுக்கறியும் சாப்பிட்டு இருக்கிறேன், ஆட்டுக்கறியும் சாப்பிட்டு இருக்கிறேன். எப்போ அவரை கேட்டான், இலவசமாய் கொண்டு வந்திருக்கிறார். அவன் ஆண்டவரை காணகத்தி தான் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போச்சர் ஆயிட்டு இருக்குது. சாப்பிட்டா வயிற்றுல கேஸ் ஆகி ஆண்டவரை வஞ்சிர மீன் வேணாம். வஞ்சிர மீன் ஆண்டவர் மாட்டுக்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு எப்பவுமே மாட்டுக்கறி மஞ்சா சோறாகுது என் வீடு. ஆண்டவரே எனக்கு வந்து அது ஆண்டவரே ஆட்டுக்கறி வேணும் ஆண்டவரே அப்படின்னா பயிரத்திலிருந்து ஒருத்தர் டின் ஃபேக்டரிக்கு வராங்க. ஐ மீன் கமண்டலிக்கு வராங்க. கறி தூக்கி டிஃபன் ஃபுல்லா கறி. பொய் இல்லைங்க, இதெல்லாம் சாட்சி. கூட வர தேவனால செய்யக்கூடாதது. அப்போ பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவாய் என்று சொன்னால் இரக்கம் பெறுவார். விட்டு விடுகிறது நம்முடைய காரியம். தேவன் செய்வார். அதை அவர் கையில ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில வறுமை இருக்கா, சாபம் இருக்கா, எது இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சு ஆண்டு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். சாப்பிடுங்க. இந்த பந்தியில நம்ம என்ன செய்ய போறோம்? பங்கெடுக்க போகிறோம். இது ஒரு பெரிய விருந்துங்க. பரிசுத்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் அவருடைய பந்தியில பங்கெடுக்கும்படி. நம்ம எல்லாமே அபாத்திரர்கள், நம்ம எல்லாமே பாவிகள், நம்ம எல்லாம் துரோகிகள். வசனம் சொல்றது 32வது சங்கீதத்துல, எவனுடைய மீறுதல் மூடப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய அக்கிரமங்கள் கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ. பாருங்க, கர்த்தர் நம்முடைய மீறுதலை அக்கிரமங்களை எண்ணாது இருக்கிறார். எவனுடைய நாவிலே ஆவியிலே கபடம் இல்லாது. அதையெல்லாம் செய்யக்கூடியவர் யார்? இயேசு. ஆமென். என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. என்னுடைய மீறுதல் மூடுகிறவர் இயேசு. என்னுடைய அக்கிரமங்கள் எண்ணாது இருக்கிறவர் இயேசு. என்னுடைய வாயிலே கபடம் இல்லாமல் என் நாவிலே இருக்கும்படி இயேசு தான் செய்வார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் 49வது அதிகாரத்துல, ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்கு தேவனுக்கு ஒரு பொருளை கொடுக்க முடியுமோ? கத்தோலிக்க சபையில பாக்குறேமே, பாதர் நான் இந்த பாவம் செய்தேன், நான் அந்த பாவம் செய்தேன். அவன் சொல்றார், போயிட்டு போய் நான் செய்றேன். வசனம் சொல்லுது, ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய ஆத்துமாவை விலை கொடுத்து வாங்க முடியாது, தேவனால் மாத்திரமே. ஆமே. வாழ்க்கையை யோசித்து பாருங்க, வீட்டை யோசித்து பாருங்க, காரியங்களை யோசித்து பாருங்க, கண்டுபிடிங்க அது என்ன இருக்குன்னு சொல்லி. அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு, ஆண்டவரே எனக்காக நீ சாபமானி, எனக்காக நீ பாவமானி, எனக்காக மரணத்தை சுமத்தி, எனக்காக மரித்து என்னை ஆண்டவரை விடுதலையாக்கும்படி நீ செய்தீர் ஆண்டவரே. என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் ஆண்டவரே. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டதா இருக்கும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத செயல்கள் வாழ்க்கை விட்டு போகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை சந்தித்து நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஏற்று நிற்போமா? இன்னைக்கு ஜெபிக்க போறோம். கர்த்தர் என்ன செய்ய போறார் எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமாய் செய்வார். நிச்சயமா செய்வார். அவர் நம்